யாக்கோபு 2:14 ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மில் அநேக கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்தவத்தை மறுப்பின்றி அப்படியே நம்புவார்கள். ஆனாலும் கிறிஸ்தவத்தின் மகிமையை வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதில்லை. வெறும் நம்பிக்கையும் விசுவாசமும் வீணானது. அவைகளின் மேன்மையை வாழ்வின் செயல்களால் பிரதிபலிப்பதே கிறிஸ்தவம். நல்ல சமாரியன் உவமையில் வருகின்ற ஆசாரியனும் லேவியனும் தேவனுடைய நியாய நெறிகளையும் பிரமாணங்களையும் கற்றறிந்த ஆன்மீகவாதிகள். அவர்களிடம் அன்பு, தயவு, பரிவு, இரக்கம் ஆகிய பண்புகள் சாதாரணமாக இருக்க வேண்டியவை. ஆனால் குற்றுயிராக கிடந்த ஒருவனை கண்டபோது அவர்களின் மனம் அவனுக்காக பரிதபிக்கவில்லை. அதே வேளையில் அந்த வழியாக வந்த சமாரியன் மிக மிக கரிசனையோடு அந்த மனிதனுக்கு பல உதவிகளை செய்தான். எனவே தேவ பிள்ளைகளே, இன்று வேதத்தை அறிந்திருந்தும் பிறருக்கு இறங்க மனமற்ற ஆசாரியன் மற்றும் லேவியனை போல இருக்கின்றோமா அல்லது சமாரியனை போல இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறதென்று வேதகமும் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கிரியை இல்லாத விசுவாசத்தினால் எந்த பிரயோஜனமும் ஏற்படாது. அதனை உணர்ந்தவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய குணாதிசயங்களை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய நாம மகிமைப்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.